வைகாசி மாத ராசி பலன்கள் 2026ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் குடும்பம், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவானும், ஜீவனஸ்தானத்தில் சனி பகுவானும், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையும் ஏற்பட்டிருக்குது. வருமான உயர்வை எடுத்துக்காட்டுதுங்க. இந்த மாதத்தில் சேமிப்பிற்கு ஏற்ற மாதம்தான் இது. திட்டமிட்டு செலவு செய்தால் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு உள்ளது. சுப செலவுகள் இருந்துச்சுன்னா பணத்தட்டுப்பாடு ஏற்பட சாத்தியக்கூறு இல்லை. குடும்பத்தில் திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்துச்சுன்னா நல்ல வரன் அமையும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அந்யுன்யம் ஓங்கும். அந்நிய நாட்டு பணிக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதன் காரணமாக குடும்பத்தில் இருந்து பிரிந்திருக்க நேரிடும். சிறு சிறு உடல் உபாதைகள் காரணமாக மருத்துவரிடம் போய் எளிய சிகிச்சை மேற்கொள்ள நேரிடும். அஷ்டம ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதுனாலும் பாக்கியஸ்தானத்தில் ஜீவனக்காரகனான சனி பகவானும் அமர்ந்திருந்தாலும் அலுவலக பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். பணிகளில் கவனம் வேண்டும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடு பணிக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இடைத்தரகர்களால் பண இழப்பு ஏற்படும். வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசினர் பிறரிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது. சந்தை நிலவரம் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. உங்கள் சரக்குகள் விலையை நிர்ணயிக்கிறதுல சந்தை நிலவரத்தை பற்றி முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்றபடி விலைகளை நிர்ணயிக்கிறது அவசியம். இல்லாட்டி நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் என கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யுது. புதிய முயற்சிகளில் தற்போதைக்கு இறங்காமல் இருக்கிறது விவேகமாகும் என கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கலைத்துறையினர் வருமானத்திற்கு உங்கள் செலவுகளை சமாளிக்கிறது நல்லது. ஏனெனில் புதிய வாய்ப்புகள் குறையக்கூடும். கிடைக்கும் வாய்ப்புகளிலும் வருமானம் மட்டும் சுமாராகவே இருக்கும் என கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் கை நழுவி போகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் ஈடுபடாமல் இருக்கிறது அவர்களின் எதிர்காலத்துக்கு நல்லது. ஏனெனில் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. நடிகை மற்றும் நடிகர்கள் கைப்பணத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனமாக செலவு செய்தல் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேணும். பின்பு தங்களை தாங்களாகவே நொந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அடுத்தது அரசியல் துறையினர் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கவில்லை. கட்சியின் எதிர்காலம் பற்றிய உங்கள் கணிப்புகள் அனைத்தும் தவறாக போகும்போது நீங்களே விலகியிருந்தாலும் கூட உட்கட்சி பூசல்களில் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். அடுத்தது மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிக்கம் பெற்றுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் தக்க தருணத்தில் கிடைக்கும். உயர்கல்விக்கு செல்வந்தர்களின் பண உதவி கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுதுங்க. அடுத்தது விவசாயத்துறையினர் விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சூரியன் மற்றும் செவ்வாய், சனி ஆகிய மூவரும் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறதுனால உழைப்புக்கேற்ற விளைச்சலும் பலனும் லாபமும் கிடைக்கும். இருப்பினும் வயல் பணிகள் சற்று கடினமாகவே இருக்கும். கால்நடைகளின் பராமரிக்கிறதுல செலவுகள் அதிகரிக்கும். இயற்கையும் ஒத்துழைப்பும் மறுக்கும். விவசாயத்திற்கு தேவையான இடுபொருள்களை ஆகிய உரம், விதைகள், நாற்றுகள் கிடைக்கிறதில் எவ்வித தடங்கல்களும் ஏற்படாது. ஆயினும் தண்ணீர் பற்றாக்குறை கவலையை அளிக்கும். அடுத்தது பெண்மணிகள் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேணும் என கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துகின்றன. அதிக உழைப்பினாலும் அஜாக்கிரதையினாலும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. ஆதலால் எச்சரிக்கையுடன் இருப்பதும் நிதானத்துடன் நடந்து கொள்வதும் அவசியம். சிறு சிறு விபத்துகள் ஏற்படுறதுக்கு சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அறிவுரை: செயல்களில் நிதானம் அவசியம். கூடிய வரையில் கடும் வெயிலில் போகிறத தவிர்க்கணும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை தோறும் மாலையில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் தீபத்தில் சிறிதளவு எள்ளெண்ணெய் சேர்த்து வந்தாலே போதும். அனுகூலமான தினங்கள் வைகாசி 3 to 6,
11 13, 17 21, 26 to 28. சந்திராசிரம தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா வைகாசி 23 காலை முதல் 25 இரவு வரை.